ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுமே நம்ம எல்லாரும் தேடுறது மகாநதி ப்ரமோ தான். எல்லாருக்கிட்டையும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நாளைக்கு ப்ரமோ வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இஃப் இன் கேஸ் நாட் கம்மிங்னா யாரும் போய்ட்டு அதர் சேல்ஸ் கமெண்ட்டில் போய்ட்டு கீழே எம்என் ரிலேட்டடாக கமெண்ட் போடாதீங்க. லாஸ்ட்டாக என்ன வீடியோ எம்என் ரிலேட்டடாக வந்திருக்கோ அதுக்கு கீழே போய்ட்டு கமெண்ட் போடுங்க. இது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் மகாநதி பற்றி அதை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, எந்த ஒப்பீனியாக இருந்தாலும் அது மகாநதி வீடியோ கீழேயோ இல்லை மகாநதி போஸ்ட்டு கீழே ஃபோட்டோ கீழேயோ போடுங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதர் சேல்ஸ்க்கு போட்டிங்கன்னா அதர் சேல்ஸ்க்கான பாப்புலாரிட்டி தான் அதிகமாகும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நம்ம 10 மணினாலேயே நம்ம கண்கள் தெரிகிறது மகாநதி ப்ரமோவை தான். போன வாரம் மகாநதி எடிட் பண்ணி எடிட்டர் கொடுத்தே நமக்கு வந்து ப்ரமோ விடலை. அண்ட் 6 o'clock டைம் சேஞ்ச் அலர்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோ வந்து கொடுத்துருந்தாங்க விஜய் டிவி யூடியூப் சேனலில். பட் நாட் இன் டெலிவிஷனில் அதுக்கான ஒரு அப்டேட்டே வரல. அப்படின்ற மாதிரி தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. மேபி வந்தது யாரும் பார்க்கலைங்கிறதும் எனக்கு தெரியல. ஒரு விஷயம் வரல, ஓகேங்களா. போன வாரம் வந்து எடிட் பண்ணி கொடுத்து அந்த நாள் ஃபுல்லுமே வரல. மண்டே தான் வந்து ப்ரொமோ விட்டாங்க. பட் இந்த வாரம் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு இருக்கும். பிகாஸ் அது கண்டினியூஷன் இருக்கும். அந்த மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக விஜயோட எமோஷ்னல், அந்த விஜயும் காவேரிக்கும் அந்த கிரவுண்டில் ஒரு டாக் போச்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் எமோஷ்னலாக பேசியிருப்பாரு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் கப்பு ஜெயிச்சு அந்த வின்னிங் மொமெண்ட்டை கொடுக்குற மாதிரியும் இருக்கலாம். இது தெரிஞ்சு எனக்கு இதான் நாளைக்கு ப்ரமோ வருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை தவிர அவங்க எதுவுமே அவங்க ஷூட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இது அதாவது நமக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஷூட் பண்ணி வச்சுருக்காங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் மேக்ஸிமம் நமக்கு கிடைச்ச எல்லா பிடிஎஸுமே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு எபிசோட்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதோட கண்டினியூஷனாக இருக்கணும். விஜயோட எமோஷ்னல் 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரவுண்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ராக்காக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த வின்னிங் கப் கொடுக்குறதும் ஒன் ஆஃப் த ப்ரமோவாக சேர்ந்து கண்டினியூஷன் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். பை பாய்.